பிரம்மாயுகம் படத்தோட தமிழ் தெலுங்கு கன்னட வெர்ஷன் February 23 ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி மலையாள வெர்ஷன் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸ்ல செம்மையா போய்கிட்டு இருக்கு. அதோமுகம் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. March 1 மூவி ரிலீஸ் ஆகும். ஒரு நொடி மூவில இருந்து கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்னே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. உரியடி விஜயகுமாரோட அடுத்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. சேத்துமான் படம் எடுத்த தமிழ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு. லப்பர் பந்து படத்தோட செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அக்ஷய் குமார் டைகர் ஷெராஃபோட படே மியான் சோட்டே மியான் மூவில இருந்து டைட்டில் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படமும் தமிழ்ல வரும். டைரக்டர் முத்தையாவோட அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் நாளை காலைல 11 மணிக்கு வரப்போகுது. கமலஹாசனோட தக் லைஃப் படத்துக்கான ஷூட்டிங்ல த்ரிஷா இப்ப ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை த்ரிஷாவே அபிஷியலாவும் சொல்லிட்டாங்க. அமரன் மூவிக்கான ஸ்டில் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ராயன் மூவில இருந்து எஸ்ஜே சூர்யாவோட போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கங்குவா படத்துக்கான டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்ப சூர்யா அவருக்கான டப்பிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் டப்பிங் பேசுற ஒரு சில போட்டோஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ படம் அடுத்த வருஷம் தான் வரும்னு ஒரு ரூமர் போகுது இல்ல, அதுக்கான பதில் தான் இந்த போட்டோ நினைக்கிறேன். படம் இந்த வருஷம் வந்துரும். சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா, திஷா பட்டானி, கோவை சரளா, யோகி பாபு, பாபி டியால் நடிக்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக் பண்றாரு. கங்குவா எந்த 10 லாங்குவேஜ்ல வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி கண்டிப்பா இருக்கும். இன்னும் 5 லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜஸா இல்ல ஃபாரின் லாங்குவேஜான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆனது 10 லாங்குவேஜ் தியேட்டருக்களாவும் 38 லாங்குவேஜ் ஓடிடிலயும் வரும். கருணா பட்ஜெட் 500 கோடி சொல்றாங்க. இது உண்மையா? சூர்யா 43 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகும்போது நான் சொல்றேன். கருணா பட்ஜெட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான், 500 கோடி தான். ஆனா இது 2 பார்ட்டா வரப்போகுது. சோ அப்படி பார்த்தா ஒரு பார்ட்டுக்கான பட்ஜெட் 250 கோடின்னு வைக்கலாம். அசோக் செல்வனோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒன்னொன்று கண்டேன்னு ஒரு மூவி அடுத்து அவர் பண்றாரு. முஃபாசா லைன் கிங் எப்போ வரும்? இது லைன் கிங்கோட ப்ரீக்வலா இல்ல சீக்வலா? தமிழ்ல IMAX 3Dல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ் வெர்ஷனுக்கு IMAX வருமாங்கிறது டவுட் தான். ஏன்னா நம்ம ஊர்ல IMAX தியேட்டர் கம்மி தான். இது லைன் கிங்கோட ப்ரீக்வல்னு சொல்லப்படுது. டிசம்பர்ல படம் வரப்போகுது. இந்த வருஷம் ஒரு பிளாக் பஸ்டர் படம் கூட தமிழ்ல இல்லன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. வருஷம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிமே பிளாக் பஸ்டர் வரும். இப்போதைக்கு ஹிட்னு பார்த்தா மிஷன் சாப்டர் 1, ப்ளூ ஸ்டார், லவர்லாம் ஹிட் ஆயிருக்கு. விடாமுடிச்ச அப்டேட் இந்த மாசம் வருமா? ஏன் இப்பெல்லாம் சன் டிவி அஜித் படம் வாங்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அஜித்துக்கு லாஸ்ட் ஒரு 3 மூவிஸ் போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவரு ஜி நெட்வொர்க்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாரு. சோ அதனால சன் டிவி வாங்க முடியல. இனிமே அடுத்து வரக்கூடிய மூவிஸை வாங்கும். விடாமுடிச்ச அப்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஃபர்ஸ்ட் லுக்கே வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் அப்டேட் வரல. ஒருவேளை தள்ளி வச்சுட்டாங்களான்னு தெரியல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். கோட் மூவில எங்க விஜய்க்கு நெகட்டிவ் ஷேட் இருக்கும்னு சொல்றாங்க. இது உண்மையா? அமரன் மூவில எஸ்கேவோட நேம் முகுந்துன்னு போட்டிருக்கு. அப்புறம் ஏன் டைட்டில் அமரன் வச்சாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் முகுந்து வரதராஜனோட பயோபிக். அதனால எஸ்கேவோட நேம் மூவில முகுந்து. ஆனா அதுக்காக படத்துக்கும் அந்த பேரை வைக்க வேணாம்னு இருந்திருக்கலாம். அதனால அமரன் வச்சிருக்காங்க. கோட் மூவில எங்க விஜய்க்கு நெகட்டிவ் ஷேட் இருக்கும்னு தான் நியூஸ் வருது. இதை நானுமே சொல்லிருப்பேன். மகேஷ் பாபு 29 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க அப்டேட் கொடுக்கல. கேஸ்ட் ஒர்க், லொகேஷன் தியேட்டர் ஒர்க்குன்னு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. அப்டேட் இதை பத்தி யாருக்கும் தெரியல. நான் வந்தா சொல்றேன். வெப்பன் அப்டேட்டே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் ஒன்னும் பெருசா இல்ல. அப்டேட் வந்தா சொல்றேன். விடாமுடிச்சில அர்ஜுன் தான் வில்லனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அர்ஜுன் தான் வில்லன் அண்ட் ஆரவ மூவிக்குள்ள இருக்காரு. அவரும் வில்லனா இருக்க சான்ஸ் இருக்கு. ஓடிடியை சப்ஸ்கிரைப் பண்ணாம எப்படி மூவிஸை பாக்குறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்படி பார்க்க முடியாது. பணம் கட்டி தான் பார்த்தாக்கணும். பொன்னியின் செல்வன் 3 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பொன்னியின் செல்வன் புக்குக்கான கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அது சம்பந்தமா இன்னும் நிறைய புக் இருக்கு. அதை வச்சு பார்ட் 3 எடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பதான் 2 வந்தா 2000 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவ்வளோலாம் போக சான்ஸ் இல்ல. மறுபடியும் 1000 கோடி வர வாய்ப்பு இருக்கு. ஜெயம் ரவி எதுக்கு டைரக்டர் அவதாரம் எடுத்தாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது அவரோட தனிப்பட்ட ஆசையா இருக்கும். இப்ப தனுஷ் பார்த்த ஆக்டர் தான். ஆனா அவரோட டைரக்ஷன் ஆசையை தான் இப்ப வெளிப்படுத்திருக்காரு. அதே மாதிரி ஜெயம் ரவியும் பண்ண போறாரு. SK25 யாரு பண்ண சான்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்து சிவகார்த்திகனை வச்சு வெங்கட் பிரபு ஒரு படமும் சிபி சக்கரவர்த்தி ஒரு படமும் எடுக்க போறாரு. இதுல ஏதாச்சும் SK25 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபைட்டர் OTT அப்டேட் அண்ட் தமிழ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் அடுத்த மாசம் OTTல வரும். தமிழ்ல வருமானம் இப்போதைக்கு தெரியல. வந்தாதான் தெரியும். டெய்லி யாராச்சும் இந்த அப்டேட் கேக்குறீங்க. அரண்மனை 4 அப்டேட். ஆனா அப்டேட் அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல. அப்டேட் வந்தா சொல்றேன். மலைக்கோட்டை வாலிபானோட பட்ஜெட் கலெக்ஷன், ஃபைட்டர் மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷன்லாம் கேக்குறீங்க. நான் ரெண்டுமே ஸ்கிரீன்ல போடுறேன். பிடி சார் ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க. இப்பதான் ஷூட்டிங்கே முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சு படம் வர கொஞ்சம் டைம் ஆகும். போகன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட்டு தான். ராமானுஜன் படம் ஹிட்டா ஃபிளாப்பா பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நானே இந்த படம் இன்னும் பார்க்கல. படம் அவரேஜா போச்சுன்னு சொன்னாங்க. ரிவ்யூஸ் நான் பார்த்த வரைக்கும் மிக்ஸ்டா தான் இருக்கு. தமிழ் சினிமா பிளாக் பேந்தர் மாதிரி மூவிஸ் எடுத்தா ஹிட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஹிட் ஆகும். ஆனா அதுக்கு கரெக்டா படத்தை எடுக்கணும். மாதவன் லைனப் பத்தி தனி வீடியோ போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. தனி வீடியோ போடுற அளவுக்குலாம் மூவிஸ் இல்ல நண்பா. நான் லைனப் என்னன்னு பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன்.
தளபதி இடத்துக்கு யாரு வந்தா நல்லா இருக்கும், அடுத்த தளபதி யாருன்னு கேக்குறீங்க. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அவர் இடம் அவருக்கு தான். அவரோட கலெக்ஷன் பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வேணா யாராச்சும் முயற்சி பண்ணி வர முடியும். ஆனா திரும்ப அரசியல் விட்டு அவர் வந்தா கூட அவர் இடம் அவருக்கு தான். நிறைய கொஸ்டின் நீங்க ஷார்ட்டா கேட்டுடுறீங்க, நானும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு அது புரியல போல. வீட்டுக்கு என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வீட்டுக்கு வெந்து தந்தது காடு. இதுக்கு நான் பார்ட் 2 பத்தி நேற்று பேசியிருப்பேன். பீரியாடிக்கல் மூவினா என்னன்னு கேக்குறீங்க. ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் மாதிரி இது. ஒரு பேரு பைரவ கோணா மூவிக்கான ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இன்னும் இந்த படம் பார்க்கல, ஆனா இந்த மாதிரி மூவிஸ் எனக்கு பிடிக்கும். போஸ்டர்லாம் பார்க்கும்போது அட்வென்ச்சர் மூவிஸ் மாதிரி இருக்கு. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கமெண்ட் நேத்தே வந்திருக்கு, நான் இன்னைக்கு தான் பாத்திருக்கேன். சோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்ம சேனலை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்க. சோ உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அடுத்து ஒவ்வொருத்தரா கேட்காதீங்க, நான் உங்க எல்லாருக்கும் சேர்த்தே சொல்லிட்டேன். நான் ஒரு படம் பண்ணா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னோட சிச்சுவேஷன் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் பண்ணுவேன். நிறைய பேர் ஸ்டோரி சொன்னீங்க, அதுக்கு டாப் 10 போடுறேன்னு சொன்னேன். அது என்னைக்கே சொல்றேன். இந்த ஸ்டோரிக்குலாம் ரேட்டிங் கொடுக்க சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது சரி வராது நண்பா, ஏன்னா ஆன்லைன் ஸ்டோரி மட்டும்தான், அதுக்கு ரேட்டிங் கொடுத்தா சரி வராது. அண்ட் நான் சொல்ற 1 to 10 பொசிஷனை வச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்டோரியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. 10th பிளஸ்ல இந்த ஸ்டோரி, இது ஒரு நார்மலான ஸ்டோரி தான். ஃபேக்டரிஸ் மூலமா மக்கள் தீமை அடையிறது. 9th இந்த ஸ்டோரி, இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். ஆனா இந்த ஸ்டோரி நிறைய பார்த்தாச்சு. மர்மமான முறையில கொலை நடக்கிறது, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு. 8th பிளஸ்ல இந்த ஸ்டோரி, இந்த ஸ்டோரி கொஞ்சம் பெருசா இருக்கு, ஷார்ட்டா சொல்ல முடியல. இதான் 8th பிளஸ். 7th பிளஸ் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி படிக்கும் போதே எனக்கு விக்ரம் படம் ஞாபகம் வருது. சோ படம் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தோட சாயல இல்லாம பாத்துக்கங்க. இந்த ஸ்டோரி 6th பிளஸ். இந்த ஸ்டோரி படிக்கும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்கு, ஆனா ஒரு யூசுவலான ஸ்டோரி தான். படமா எடுக்கும் போது நிறைய இன்புட் உள்ள தேவைப்படும். 5th பிளஸ்ல இந்த ஸ்டோரி, சாப்பாடு அண்ட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இந்த கதை இருக்கு. 4th பிளஸ் இந்த ஸ்டோரி, இந்த கதை படிக்கும் போது எனக்கு கைதி படம் ஞாபகம் வருது. சோ இந்த படம் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தோட சாயல இல்லாம பாத்துக்கங்க. 3th பிளஸ்ல இந்த ஸ்டோரி, ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படம் இது, அதனால 3th பிளஸ். 2nd பிளஸ்க்கு இந்த ஸ்டோரி, இந்த ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் மூவி. 1st பிளஸ்ல இந்த ஸ்டோரி, இது ஒரு நார்மலான ஸ்டோரி தான், ஆனா இது நரேட் பண்ண விதம் எனக்கு பிடிச்சது. இதுல பாதி தான் நான் போட்டிருக்கேன், இன்னும் நிறைய சொன்னாரு, நான் அதையெல்லாம் ரிவீல் பண்ண வேணாமேனு போடல. சோ இதான் 1st பிளஸ். இப்ப நான் சொன்ன எல்லா ஸ்டோரியுமே ஏதாச்சும் ஒரு மூவியோட ஒத்து போகுது. இந்த மாதிரி ஒத்து போகாம ஒரு வித்தியாசமான கதை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், அது உங்களை தனியா காட்டும். சோ அந்த மாதிரி ஸ்டோரிஸையும் கொஞ்சம் சூஸ் பண்ணுங்க. அண்ட் இதோட டாப் 10 முடிஞ்சது. திரும்ப யாரும் ஸ்டோரி சொல்ல வேணாம். இந்த டாப் 10 எனக்கு போட விருப்பம் இல்ல, ஏன்னா லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதனால போட வேணாம்னு இருந்தேன். ஆனா நீங்க கேட்டதால போட்டிருக்கேன். சாப்பிட்டீங்களா நேத்து ஒருத்தர் கேட்டு இன்னைக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. எப்பவுமே வீடியோ போட்டுட்டு தான் சாப்பிடுவான். விஜயோட டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. இந்த கமெண்ட்டுக்கான பதில் நேத்தே நான் சொல்லிட்டேன். சோ நேத்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு வீடியோ சீக்கிரம் வரும்னு சொல்லிருப்பேன், ஆனா இன்னைக்கு லேட்டா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ வரும், அதுக்கான ரெக்கார்டிங் எப்பயே போகுது, அதனால இன்னைக்கு லேட்டா தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.